பொன்ராஜ் அவர்கள் வந்து பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்காரு, டிவிகே ரசிகர்களை பற்றி இழிவாக பேசியிருக்காருன்னு டிவிகே தலைவர் விஜய் வந்து அவர் மேலே வழக்கு தொடுத்திருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பொன்ராஜ் அவர்கள் வந்து அப்படி பேசுனது தப்பு தான், மிகப்பெரிய தப்பு. விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அவரும் அந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காரு. என்னன்றது லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெரம்பூரில் இடம் கேட்டிருந்தார். அதை தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்துட்டாங்க. எதனால் அப்படின்னா, அந்த இடம் வந்து சின்னதாக இருக்குது, 300-500 பேர் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். 3000-5000 வந்துட்டாங்க அப்படின்னா நெரிசல் அதிகமாகிடும், கூட்டம் வந்து அதிகமாக வந்துடுவாங்க, உயிரிழப்பு ஏற்படும், மக்களுக்கு கஷ்டம் அதிகமாகிடும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை புரியாத டிவிகே ரசிகர்கள் வந்து பார்த்தியா இடம் கொடுக்கல, பார்த்தியா அந்த பயம் இருக்கணும், என் தளபதிக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. 2 மந்த் இருக்கு, ஆனால் சரி பண்ணிட்டாங்க. சரியா தான் பஸ் வண்டிலாம் போகுது வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ஈரமாக இருக்கிறதுனால வண்டி கீழே உட்காரனால கொஞ்சம் பேரிகார்டு வச்சிருக்காங்க. விஜய்க்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாமே இல்ல, பல்ப் மெயின் பல்ப் அது, அதனால பெரிய வண்டி எதனா இறங்கினாக்கா பல்ப் லீக் ஆகி தண்ணி வெளியே வரும். இப்பதான் வந்து அதை போட்டு விட்டாங்க, முந்தா நேத்து நைட்டு தான் அதை கரெக்ட் பண்ணாங்க. பைக்காரங்களாம் ஊண்டாங்க அதுல. ஓகே, அதுதான் தலைவர் வராருன்னா அதெல்லாம் பல்லலாம் போல. இது தோண்டி ஒரு மாட்டினால உயிரை சொல்றேன். விஜய் வரதுக்காக அது பண்ணேன். இதெல்லாம் பண்ணல, மழை பெஞ்சு பள்ளம் உள்ள போய் வண்டி கடை போட்டு பள்ளணும் பல்லம் போடுவாங்க. இப்போ ஒரு வாரமா அந்த விஜயில கறி ஒரு பிரச்சாரம் பண்ணணும், ஒரு இடம் கேட்கணும் அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை வந்து கேட்கணும், ஒரு வலைதளத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் கூட விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை புரியாத டிவிகே ரசிகர்களும் ஏன் இப்படி வந்து பில்டப் கொடுத்து அதை முட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டிவிகே ரசிகர்கள் வந்து பெண்கள் பற்றி தப்பாக பேசுனா என் தளபதி வந்து நிற்பார், பெண்களுக்கு எதனா ஒன்றா என் தளபதி வந்து நிற்பார், அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் ரசிகர்கள் வந்து எல்லா விதத்துலேயும் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அது தப்பு. தலைவனாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, செய்கிற தப்பை சுட்டி காட்டினா மட்டும்தான் அதை திருந்துவாங்க, அதை மாற்றிப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றது தளபதி ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சினிமா மோகத்தில் இருக்காங்கடா, திருந்துங்கடா. பெண் டிவிகே ரசிகர்களே வந்து விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து பெண்களுக்கு இழிவாக இல்லை. நாங்கள் 4-5 பொண்டாட்டி கூட வச்சுப்போம் அப்படின்றது பெண்களுக்கு இழிவாக இல்லை. விஜயோட கேரக்டருக்கு அது வந்து இழிவாக இல்லை. விஜயோட தொண்டரே ஒருவர் வந்து பெண்களை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காரு. அதை பற்றி விஜய் எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய ரசிகர்கள் பெண்கள் பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினா கூட அதை பற்றி விஜய் கண்டுக்கவே மாட்டார். மற்றவங்க யாராவது பேசினா மட்டும் விஜய்க்கு கோபம் வந்து அப்படியே தலைக்கு ஏறிடும். இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு டிவிகே தலைவர் விஜய் ஏன் தன்னுடைய ரசிகர்களை கண்டிக்கலை? நல்ல வளர்ப்பு ஏன் கொடுக்கல? நல்ல வழியில் ஏன் கொடுக்கல? இப்படிலாம் பேசக்கூடாதுமா, இது என்னுடைய பேருக்கு வந்து அசிங்கம், என் பேருக்கு எடுக்காதீங்க, என்னுடைய கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணாதீங்க, இது எனக்கு இழிவு, இப்படி பேசக்கூடாது, அது தப்பு அப்படின்னு ஒரு நல்ல வழி ஏன் ரசிகர்களுக்கு கொடுக்கல? டிவிகே ரசிகர்கள் வந்து பெண்கள் பற்றி இழிவாக பேசினா விஜய் அவர்கள் கண்டுக்க மாட்டார். அதே வேறு யாராவது பேசினா மட்டும் விஜய்க்கு கோபம் வந்துடும். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் தளபதி இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மாற்றிக்கிங்க, எல்லா விதத்துலையுமே ஒரே மாதிரி இருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருங்க. அதனால் பொன்ராஜ் அவர்கள் பேசுனது நான் சரின்னு சொல்லலை, மிகப்பெரிய தவறு அவர் பேசுனது. அதே மாதிரி விஜய் அவர்களும் தன்னோட ரசிகர்களை கண்டிக்காமல் நல்ல வழிகாட்டியாக இல்லாமல் அவர் இருந்தது அதை விட மிகப்பெரிய தப்பு. விஜய் நடத்துகிற அடுத்த பிரச்சாரம் வந்து நல்லபடியாக முடியணும், அவர் நல்லா பேசணும், விஜய் ரசிகர்களுக்கு வந்து எந்த உயிரிழப்பு ஏற்படாமல், மக்களுக்கு எந்த பாதிப்பு வராமல், மரத்து மேலே ஏறாமல், கரண்ட்டு கம்பத்தில் ஏறாமல் நல்லபடியாக இந்த பிரச்சாரம் முடியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு என் வாழ்த்துக்கள்.